போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த சிவகலை நாகரிகம் 5300 வருடங்களை தாண்டி போயிருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒட்டுமொத்த உலகம் வாழ்க்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்திருக்கு. அவன் இந்த சமயத்துல கீழடி வெறும் 2500 வருஷம் தான். இன்னும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கிடைச்ச பொருட்கள் இன்னும் ஆய்வு பண்ணி அதுக்குரிய ரிசல்ட் நமக்கு வரல. அப்ப அதுவும் இன்னும் நமக்கு பிரம்மாண்டமான ஒரு வரலாறுகள் நமக்கு வரும். இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முன்னால போய்கிட்டே இருக்கு. தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து இதுவரை நாம் சொல்லி வந்ததெல்லாம் வெறும் இலக்கிய புனைவுகள் அல்ல, எல்லாமே வரலாற்று ஆதாரங்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவியிருக்கிறோம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிப்படுத்திய மறுகணம் தமிழகத்தில் ஏக பரபரப்பான வரவேற்பு. 5300 ஆண்டுகளாக புதைந்து கிடந்த இந்த அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் உலக தொல்லியல் வல்லுநர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதை வெளிப்படுத்திய பெருமை தூத்துக்குடி மாவட்டத்தின் தாமிரபரணி பொருணையாற்றில் அமைந்துள்ள சிவகலையில்தான் அரங்கேறியுள்ளது. அகழாய்வின் இந்த அதிசயம் குறித்து கடந்த 20 வருடத்திற்கும் மேலாக தொல்லியல் ஆராய்ச்சியின் ஆர்வலரும் எழுத்தாளருமாக செயல்பட்டு வருகிற காமராசு கூறுகையில், நான் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்கள்ல மீண்டும் அகழ்வாய்வு பண்ணணும், அங்க அகழ்வாய்வு அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் மூலமா வழக்கு திறந்ததுல நானும் ஒரு முக்கியமான நபராக விளங்கியிருக்கேன். இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் சிவகலையினுடைய நாகரிகத்தினுடைய 5300 வருடம் அப்படின்னு சொன்னது எங்களை போன்ற தொல்லியல் ஆர்வலர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகம் வாழ்க்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்திருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரிகத்தை எழுத வேண்டும் என்றால் பொருளையாற்றங்கரையில இருந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. அது மேலும் உறுதிப்படுத்தும் வகையாக இன்றைக்கு இந்த சிவகலை நாகரிகம் 5300 வருடங்களை தாண்டி போயிருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர்களுடைய நாகரிகத்தை தான் நம்ம பெருசாவே நினைச்சேன். ஏன்னா 144 வருடங்களாக ஆதிச்சநல்லூர்ல ஒவ்வொரு நேரமும் அகழ்வாய்வு நடந்தது. அந்த அகழ்வாயுடைய அறிக்கை வராம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஏற்பட்டு அதனுடைய வளர்ச்சி குழந்தை பருவமாகவே இருந்தது. சொல்லப்போனா 2004 அகழ்வாய்வு நடந்த வேண்டிய அறிக்கையே வெளியே வரல. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் 2017 மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல மீண்டும் அகழ்வாய்வு நடந்தது. திரும்ப இங்க உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருங்காட்சியகம் வைக்கப்பட்டது. பிறகு மாநில அரசு இந்த 2 கட்டமாக ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாய்வு பண்ணாங்க. அகழ்வாய்வு பண்ண அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய வெட்டியார்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல மலையில ஒரு அருங்காட்சியகம் அமைத்து அங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. மார்ச் மாசம் திறக்க போகுது. இதுல நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த சமயத்துல இந்த அகழ்வாய்வுக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போது சிவகலை என்ற இடத்துல ஒரு பள்ளி ஆசிரியர், அவர் சிவகலையை சேர்ந்த மாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய பெயரு. பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மாணவர்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவர் ஸ்ரீவைகுண்டத்துல KGS பள்ளியில அவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கரெக்டா அவர் தன்னுடைய மாணவர்கள் எல்லாத்தையுமே அவர் கூட்டிக்கிட்டு அந்த சிவகலை பகுதியில் கிடக்கக்கூடிய கல் எல்லாம் பறக்கி எடுத்து அதை ஒரு சின்ன அருங்காட்சியகமா வைத்து அது அவருடைய பள்ளிக்கூடத்துல வைத்து எல்லாத்தையும் காட்சிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. சிவகலை நாகரிகத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேரோட தொடர்பு கொண்டுட்டு இருந்தாரு. அதோட மட்டும் இல்லாமல் இந்திய தொழில் துறையில் இருக்கக்கூடிய பிரசன்னா அப்படிங்கக்கூடியவர் கூட அவருடைய வழிகாட்டுதலின் பேரு இவர் சில பொருட்களை எடுத்து அதை அந்த எல்லா பக்கம் அனுப்பிக்கிட்டே இருந்தார். அந்த நேரத்துல நம்முடைய தொழில் துறையினுடைய இயக்குநராக இருந்த உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டு இதை அகழ்வாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுகளை எடுத்து
அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஆதிச்சநல்லூர் வழக்கோட சேர்ந்து இந்த சிவகலை அப்புறம் நம்ம கொற்கை ஆகிய ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக நம்ம விளங்குகிறது. ஆனா இது அகலவாய்வு பண்ண மாட்டேங்கிறாங்க. மத்திய இந்திய தொழில் துறை வந்து இதற்கு வந்து அனுமதி கொடுக்கணும், நம்ம மாநில அரசு வந்து அதுக்கு அகலவாய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால நான் வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம். அந்த வழக்கின் படி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த வழக்கு வந்து சிவகலையில வந்து உடனே அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாநில அரசுக்கு வந்து ஒரு தகவலை சொன்னாங்க. அதன்படி ஏற்கனவே நம்மள அரசு எடுத்த முடிவின்படி அந்த சிவகலையில வந்து அகழ்வாய்வு நடந்தது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2020 முதல் மாசத்துல ஜனவரி மாசத்துல அந்த அகழ்வாய்வு தொடங்கினாங்க. அதற்கப்புறம் 3 கட்ட அகழ்வாய்வு நடந்தது. அப்ப வந்து டாக்டர் பிரபாகர் அப்படிங்கிறவர் தான் அந்த அகழ்வாய்வு இயக்குனராக இருந்தாரு. உதயச்சந்திரன் ஐயா வந்து இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சிவானந்த ஐயா அதுக்கு இயக்குனராக வந்தாங்க. இந்த சிவகலை மீது ரொம்ப ஈடுபாடா இருந்தது. நம்ம அமைச்சருடைய தங்கம் தென்னரசு ஐயா வந்த பிறகு சிவகலை மீது ரொம்ப ஈடுபாடாக கொண்டு அங்க வந்து அடிக்கடி பார்க்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொருளை எடுக்க இதெல்லாம் செஞ்சாங்க. இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கிடைச்ச பொருளை உபின்னு சொல்லக்கூடிய அந்த நெல்மணியை, அந்த முதுமக்கள் தாரிக்குள்ள இருக்க நெல்மணியை எடுத்து பீட்ட ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்பதான் 3150 வருடம் பழமையானது சிவகலை நாகரிகம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வழக்கு மூலமாக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு முதுமக்கள் தாலியை, ஆதிச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலியை அனுப்பி அதை 2650 வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். ஆக 2950 வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அப்ப இந்த சமயத்துலலாம் கீழடி வந்து வெறும் 2500 வருஷம் தான். ஆனா அதையும் தாண்டிய ஒரு விஷயம் இங்க இருக்குது அப்படின்ட்டு இருந்த போதுதான் நாங்க எங்க காலங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா சிவகலையில வந்து தொடர்ந்து அகழ்வாய்வு நடக்குது. முதற்கட்ட அகழ்வாய்வு, 2ஆம் கட்ட அகழ்வாய்வு, 3ஆம் கட்ட அகழ்வாய்வு நடந்து முடிஞ்சது. இந்த பொருள்களை எல்லாம் எடுத்து அகழ்வாய்வு பண்ணலாம் பீட்டாவில் இருந்து அந்த 3100 வருடம் அப்படின்னு சொல்லி வந்தது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளித்துக்கிட்டு இருந்துச்சு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்திலையும், அதுமாதிரி பூனால இருக்கக்கூடிய ஆய்வகத்திலும், மீண்டும் இங்க இருக்கக்கூடிய நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திலையும் இங்க இருக்கக்கூடிய இரும்பு பொருளை போற வச்சு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வின்படி அந்த ஆய்வின் அறிக்கை நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, இப்ப கிடைச்ச அந்த 5300 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. ஏன்னா இரும்பு காலம் அப்படிங்கிறது துளிர்விட்டதே ஆதிச்சநல்லூர் தான். ஆதிச்சநல்லூர்ல தான் இரும்பு கால பண்பாடு, அதாவது பொருணவெளி நாகரிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஆதிச்சநல்லூருக்கு எதிர்கரையில் இருக்கக்கூடிய மணக்கரை மலையில போய் பாத்தீங்கன்னா இரும்பு தொழில்கள் நிறைய கிடக்கும். இங்க வந்து தொழிற்சாலை இருந்ததுக்கான அடையாளங்கள் இங்க வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி சிவகலையிலையும் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இரும்பு பொருள்களை வைத்து பார்க்கும்போது நமக்கு 5300 வந்திருக்கு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் பொருளை வச்சு பார்க்கும்போது அது 4600 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200 வருடம் முன்னாக இருந்தாலும் சரி, இது மற்ற இடத்தில் கிடைத்த, தமிழகத்தில் மற்ற இடத்தில் கிடைத்ததையோட இது வந்து ரொம்ப பழமையா இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷமான. சிவகலையில வந்து இப்ப வந்து இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். யாரு கேட்டா அலெக்சாண்டர் ரியா வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால நம்ம ஆதிச்சநல்லூர்ல வந்து அகழ்வாய்வு பண்ணும்போது ஒரு 37 இடங்களை வந்து பட்டியலிட்டு போயிருந்தார். அந்த 37 இடங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில உள்ள இடம் தான். அந்த இடத்துல நமக்கு அகழ்வாய்வு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம ஒரு 5 இடத்துல தான் நம்ம அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல சிவகலை அவர் அப்ப குறிப்பிடல. சிவகலை ஏன் குறிப்பிடல அப்படின்னு தெரியல. இப்படி நம்ம ஆசிரியர் சிவகலை மாணிக்கம் வந்து இப்ப கண்டுபிடிச்சு அதை வந்து வெளியிடத்துக்கு கொண்டு போய் நிறைய அதிகாரிகள்கிட்ட மாறி சொல்லி, நம்ம வழக்கு ஒரு பக்கம் சின்ன காரணமா இருந்தாலும் சரி, பெரிய காரணம் வந்து அப்ப இருந்த நம்மளுடைய இயக்குனரும் நம்மளுடைய அமைச்சர் பெருமானாரும் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா அதை வந்து நம்ம உண்மையிலேயே சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துக்கு அதுல முக்கிய காரணமா அவங்க இருந்தாங்க. அதனாலதான் இவங்க வந்து இந்த அகழ்வாய்வை கொண்டுட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போக வேண்டியதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா கிடைச்சது. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க கிடைச்ச பொருள்கள்ல முதல் கட்ட அகழ்வாயில் உள்ள பொருளை மட்டும் தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இன்னும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கிடைச்ச பொருள்களை இன்னும் ஆய்வு பண்ணி அதுக்குரிய ரிசல்ட் நமக்கு வரல. அப்ப அதுவும் வந்தா இன்னும் நமக்கு பிரம்மாண்டமான ஒரு வரலாறுகள் நமக்கு வரும் அப்படின்னு தான் யாரு கேட்டா, இந்த பகுதியில வந்து சாயர்புரம் தேரி பகுதியில வந்து 1876 ராபர்ட் ஃப்ரூட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து ஆய்வு பண்ணி நுண்கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லி இந்த கருவிகள் எடுத்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட சாயர்புரத்துல இருந்து சேதிங்களூர் வரைக்கும் 72 நுண்கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு. அந்த நுண்கற்கால கருவிகளை வச்சு பார்க்கும்போது 10,000 வருடங்களுக்கு பழமையானது இந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு காலம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முன்னால போய்கிட்டே இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும்னா இன்னும் நிறைய அகழ்வாய்வுகளை நம்ம செய்யணும். இப்ப குறிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இந்த 3 ஊருமே அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம ரொம்ப தெரியப்படுத்தணும். அவங்க குறிப்பா சொல்ல போனா, இப்ப திருநெல்வேலியிலிருந்து ஒரு தூத்துக்குடிக்கு, அதாவது 2 தலைநகருக்கு இடையில
ஒரு பேருந்து தொல்லியல் பேருந்து அப்படின்னு சொல்லி இயக்கணும். அந்த தொல்லியல் பேருந்து எங்க இருந்து இயக்கணும் அப்படின்னு சொன்னா, புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெட்டியார்பட்டி மலையிலே இப்ப அமையப்படக்கூடிய இந்த அருங்காட்சியகம், அதாவது சிவகலையில, அப்புறம் கொற்கையில, அப்புறம் ஆதிச்சல்லூர்ல நம்ம மாநில அரசு எடுத்த அந்த பொருட்களை கொண்டு இப்போ அருங்காட்சியம் அமைக்கிறாங்க ரெட்டியார்பட்டி மலையில, பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி மலையில. இந்த அருங்காட்சியம் எப்படி இருக்குன்னா, கீழடியை போல 3 மடங்கு பெருசா இருக்கும். அது போக அது வந்து ஒரு பெரிய நம்ம கன்னியாகுமரி சாலையில, 4 வழி சாலையில் அது இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கும். அப்ப நம்மளுடைய பேருந்து வந்து நெல்லை புது பஸ் நிலையத்திலிருந்து கிளம்பி அடுத்த கட்டமாக இந்த இடத்திற்கு வந்து பிறகு அங்கிருந்து ஆதிச்சநல்லூர், அப்புறம் சிவகலை, கொற்கை, இங்க இருந்து திரும்ப தூத்துக்குடிக்கு இந்த மாதிரி ஒரு பேருந்து ஒன்று போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த தொல்லியல் பேருந்தை பார்க்கிறவங்க ஆகாக தொல்லியல் துறை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளூர்காரங்க முதல்ல போவாங்க. ஏன்னா நம்ம வந்து வெளியூர்ல இருந்து உலக அளவுல இப்ப நம்ம பொருள் நதிக்காரி நாகரிகம் அப்படின்னு சொல்லி வியந்து போத்தி வெளிநாட்டுக்காரங்க தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உள்ளூர்களுக்கு வந்து இன்னும் அதை பத்தி தெரிய வரல. இப்போ வந்து இந்தியாவிலே முதல் சைட் மியூசியத்தை வந்து மத்திய அரசு வந்து நம்ம ஆதிச்சநல்லூர்ல வச்சிருக்கிறாங்க. இந்த சைட் மியூசியம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு சொல்ல போனா சைட் மியூசியம் சொல்லி நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா மட்டும் தான் தெரியுதே தவிர, இன்னும் அந்த சைட் மியூசியத்தை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கூட முழுமையா பார்க்கல. அதெல்லாம் பார்க்க வைக்கணும். அது யார் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அரசு தான் அந்த வேலையை செய்யணும், மாவட்ட நிர்வாகம் அந்த வேலையை செய்யணும். கல்லூரி மாணவர்களை வந்து முதல்ல பார்க்க வைக்கணும். வருங்காலம் வந்து அவங்களுடைய கையில தான் இருக்கு. அப்போ இந்த நம்ம பழமையான தொன்மையான ஒரு நாகரிகத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியணும். இப்போ கீழடியை பார்த்தீங்கன்னா 2500 பழமையானதுதான். இந்த கீழடியை வந்து நம்ம எல்லாருமே தூக்கி சமைக்கிறோம். கீழடியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றோம். கீழடி எல்லா பக்கமும் தெரியுது. அந்த கீழடிக்கு முந்தைய நாகரிகம் வந்து தமிழகத்தில் இருக்கிறது. அது வந்து ஆதிச்சநல்லூர் நாகரிகம், அது வந்து பொருநெல்வேலி நாகரிகம், அது ஒரு சிவகலை நாகரிகம். இது வந்து சிந்து சமவெளி நகருக்கு ஒரு இணையான நாகரிகம் அப்படிங்கிறத வந்து நம்ம வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். அது சேர்க்கக்கூடிய கடமை வந்து நம்மளுடைய தமிழக அரசு இருக்கு. உண்மையிலே இப்போ இதுவரைக்கும் செஞ்ச விஷயத்துக்கு நம்ம தமிழக அரசுக்கு, நம்ம தமிழக முதல்வருக்கும் நாங்க தொழில் ஆர்வலராக நன்றி சொல்றோம். எனக்கு கேட்டால் அது 5300 அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஓங்கி சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்காண்டி அவங்களுக்கு பாராட்டணும். அது தொழில்துறை அமைச்சரையும் தங்கம் தென்னரசு ஐயா அவர்களே, அவர் கிட்டத்தட்ட 2010 இருந்தே நம்ம பொருணை ஆற்றங்கரை மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவர் கோயம்புத்தூர்ல வந்து உலக தமிழ் சங்கம் நடக்கும்போது, செம்மொழி மாநாடு நடக்கும்போது ஆதிச்சநல்லூர் அரங்கேறி பார்த்தார். அப்போ வந்து முதல்வராக டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கும்போது இவங்க வந்து ஆதிச்சநல்லூருக்கு வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலி அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கருத்தரங்கை நடத்தி அது விஷயங்களை கொண்டு அந்த செம்மொழி மாநாட்டில் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஆக 2010க்கு முன்னாலேயே இவங்களுடைய இந்த முயற்சி இன்றைக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம தங்கம் தென்னரசு ஐயா அவர்களே பாராட்டியே தீர வேண்டும். அதே மாதிரி அருங்காட்சியகம் அமைப்பதற்கு, அந்த திருநெல்வேலியில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கு மிகவும் முக்கிய பங்கு வந்து அவருடைய பங்கு தான். அந்த பங்கு வந்து உண்மையிலே வந்து பொன்னெழுத்தில் பறிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் தொல்லியல் தளம் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் அந்த தொல்லியல் களம் இருக்குது. இந்த இடத்துல அமைக்காம அதை கொண்டு பாளையங்கோட்டையில் அமைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு மனது கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த பிரம்மாண்டமாக அந்த இடத்துல போய் அமைஞ்சதை வந்து உண்மையிலே நாங்க வந்து அவரை பாராட்டுகிறோம். அதோட மட்டும் இல்ல அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிவகலை அப்படிங்கிறது இடம் மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி சிவகலையை சொல்லிட்டு, இந்த சிவகலையில இப்ப இருக்கிற மாதிரி இப்போ ஒரு போர்டு இல்லாம, சிவகலையில எதுவுமே இல்லாம இருக்கிறதோட அங்கேயே ஒரு மாநில அரசு வந்து ஒரு சைட் மியூசியம் அமைக்கணும். அந்த அகழ்வாய்வு நடந்த இடத்துல ஒரு சைட் மியூசியம் அமைக்கணும். அதே மாதிரி கொற்கையிலையும் வந்து போய் இருக்கிறவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வன்னி மரம், அங்கே இருக்கக்கூடிய வெற்றிவேல் சிறிய நங்கை கோயில், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அக்கசாலை விநாயகர் அப்படிங்கக்கூடிய அந்த முன்னாள் துறைமுகம் இருந்ததற்கான சாட்சிகளாக விளங்கக்கூடிய அந்த விநாயகர் கோயில், இந்த இடத்துல உள்ள கல்வெட்டுகள், இந்த இடத்துலலாம் அவங்க வந்து மீண்டும் இங்க வந்து பயணிகள் வந்து சுற்றி பார்த்துட்டு போக வகையா அங்கேயும் ஒரு மியூசியங்கள் அமைக்கணும். எல்லா பொருளையுமே நம்ம கொண்டு ரெட்டியார்பட்டியில கொண்டு வைக்கிறத விட மியூசியம் அமைக்கணும். அது போக இதெல்லாம் நம்ம மத்திய அரசுக்கு வந்து மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. மத்திய அரசுக்கு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கணும்னு சொல்லி நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அம்மா முன்னிலையில வந்து ஒரு அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அந்த வேலை வந்து இன்னும் நடக்கவே இல்லை. அதுக்கு அவங்க பதில் சொல்றது போதிய பணமும் ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றாங்க, செலவுகளை சொல்றாங்க. இப்ப இருக்கிற இடங்கள்ல வந்து பிரச்சனை, அதனால நம்ம மத்திய அரசு வந்து அதை கைவிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க மத்திய அரசு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு சைட் மியூசியம் அமைக்கக்கூடிய இடம் தாமிரபரணி ஆற்றங்கரை பக்கத்துல நம்ம மலையரிசியம்மன் கோயில் பக்கத்தையும் பாண்டியராஜா கோயிலுக்கும் இடையில வந்து ஒரு சைட் மியூசியம் அமைப்பதற்காக நீங்க ரெடியா வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு அடியில வந்து நீங்க சைட் மியூசியத்தை அமைச்சிட்டு அதற்கப்புறம் மாடி கட்டி, மாடியில வந்து அருங்காட்சியகம், அதற்கு மேல மாடி கட்டி அங்க வந்து ஒரு ஆய்வு அமைப்பு போன்ற
சென்டர்கள்லாம் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வேற இடத்த தேடி போக வேண்டாம். உங்களுக்கே அதுல 125 ஏக்கர் இருக்கு. மத்திய அரசுக்கு 125 ஏக்கரை வச்சுட்டு கையில வெண்ணியை வச்சுட்டு நம்ம ஏன் தாலிக்கு அலையணும்? நீங்க அதிலே நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமா அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்ப்பதற்கு ரொம்ப அமைதி அமைஞ்சிரும். அதே நேரம் நீங்க கூடிய கட்டிடம் வந்து மறுபகுதியில் பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையுடைய கொள்ளை அழகை ரசிக்கும்படியாக அமைஞ்சிரும். ஆக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசு வந்து உடனடியாக அந்த சைட் மியூசியத்துக்கு மேலே அருங்காட்சியகத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சுக்கிடுறோம். மீண்டும் நான் வந்து இது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே மத்திய மாநில அரசு யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழரினுடைய தொன்மை இன்று 5300 வருடம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உலக அரங்கில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த பகுதியில வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அகழ்வாய்வு பண்ணி இந்த பகுதியில வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சென்டரை அமைத்து அது நிறைய மாணவர்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஆய்வு செய்ய வைத்தீர்களானால் எங்களுடைய தமிழ் நாகரிகம் மட்டுமல்லாமல் இந்திய நாகரிகமே உலக அளவில் போற்றப்படும் அப்படின்னு சொல்லி நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் என்ற வழக்காடலை தகர்த்திருக்கிறது பொருணையாற்றின் சிவகலை வெளி நாகரிகம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.